காரியத்தினுடைய கடை தொகை, ஒரு காரியத்தினுடைய கடைசி பகுதி என்ன? என்ன நடக்கணும்னு விரும்புறீங்க? அதை பேசுறது இல்லையா? நான் போனேன், அங்க வந்தேன், இங்க நின்னேன், அதெல்லாம் தேவையில்ல. எங்க போய் எதை முடிச்ச? உனக்கு என்ன வேணும்? அதான் கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும்? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் கதறேன். அது சரிப்பா, உனக்கு என்னப்பா வேணும்? நான் பார்வையிடணும். அதுதான் மேட்ரு. அதை சொல்லு. அவன் பார்வையாங்க முடிஞ்சு போச்சு. அப்போ தேவன் அவரும் பேசுகிற வார்த்தை காரியத்தினுடைய கடைத்தொகையை தான் பேசுறாரு. ஒரு மேட்டரை கொண்டு போய் அவங்ககிட்ட விசாரிச்சு ஏதாவது கேள்வி கேட்டா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பேசி அனுப்பிச்சிடறாரு, முடிச்சிடறாரு. திருப்பி பேசாதபடிக்கு அவங்களை அப்படியே வாய மூடி அனுப்பிச்சிடறாரு. அப்போ அவருடைய தீர்வை பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய தீர்வை நம்ம பேசணும். அந்த தீர்வு தான் கடவுளுடைய வார்த்தையில் இருக்குது. நமக்கு எதை எதிர்பார்க்கிறோமோ இது நடக்கும்னு கடவுள் வார்த்தையில் இருக்கிறபடினாலே, கடவுளை வார்த்தையை நமக்கு தீர்வாய் இருக்கிறபடினாலே அந்த தீர்வை நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கணும், அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது சொன்ன, மூணாவது தேவ வார்த்தையை நமக்கு முன்னே அனுப்புகிறோம். ஹல்லேலூயா. கடவுள் தம்முடைய வார்த்தையை தான் அனுப்புகிறார். அவர் எதை செய்யணும்னா கூட வார்த்தையை முதலாவது அனுப்புகிறார். வார்த்தையை செஞ்சுட்டு வந்துடுது. வார்த்தையே அது வெறுமையா திரும்பாது. அப்ப கடவுள் நமக்கு சொன்ன அந்த வார்த்தை நாம் எடுத்து சொல்லும்போது நமக்கு வாழ்க்கைக்கு முன்பாக அனுப்புகிறோம். அது வெறுமையா திரும்புகிறது இல்லை. கடவுள் என்ன வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினைச்சு அவர் சொன்னாரோ அதை எனக்கு நடக்கிறது போல் எடுத்து நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கைக்கு முன்பாக நான் வசனத்தை அனுப்புகிறேன். அது என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பாக சென்று எனக்கு என்ன நடக்கணுமோ அதை நடப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. ஹலோ, இருக்கீங்களா? நம்ம போய் கஷ்டப்பட தேவையில்ல, அதற்காக அங்கேயும் இங்கே அலைய தேவையில்ல. நம்முடைய காரியங்கள் நடக்கும்படியாய் நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ, எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை நிறைவேறத்தக்க கர்த்தருடைய வசனத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கை முன்பாக அனுப்புகிறது தான் நாம் செய்கிற விசுவாச அறிக்கை. அப்போ தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கைக்கான காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து கொண்டு இருக்க பழகிக்கணும். அது போகும்போதும், வரும்போதும், நிற்கும் போதும், படுக்கும் போதும், தூங்கும் போதும், ஆத்துமாவிலையோ எப்படியும் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை திறந்துட்டு அல்லது வாயை திறக்காம கூட நம்முடைய ஆத்துமாவில் அறிக்கை செய்ய முடியும். எப்போதும் அதுதான் இரவும் பகலும் தியானமா இருக்கிற. எப்படி தியானமா இருக்கிறது? இரவும் பகலும் எப்படி இருக்க முடியும்? தூங்கும் போது கூட உன்னுடைய ஆத்துமாவிலே, உன் கனவிலே, உன்னுடைய ஆவியிலே அதை தியானித்து கொண்டு இருக்க முடியும். அந்த வார்த்தை குறித்த தரிசனங்கள் உன்னுடைய ஆவியில ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் இரவும் பகலும். அதுதான் டெய்லி பைபிளை வச்சுக்கின்னு ராவும் பகலும் படிச்சுன்னு இருக்க முடியுமா யாராவது? அப்ப எப்ப சாப்பிடுறது? அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இரவும் பகலும் என்றால் 24 hours எனக்குள்ள ஒண்ணு ஓடிட்டே இருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் அதை குறித்த காரியங்கள் எனக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்க, தியானித்து கொண்டு இருக்கிறேன், அதை அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறேன். முதலாவது அறிக்கை செய்ய தியானமாய் எண்ணங்களாய் தரிசனங்களாய் மாறும் பொழுது எனக்குள் அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. என் வாழ்க்கை என்ன நடக்க போகிறது என்னால பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் நிறைவை பேசுவது என்னது? ஆமா, குறைவை பேசிட்டு இருக்கிறதுல எனக்கு இவ்வளோ கடன் இருக்குதுங்க. எனக்கு ஒரு தம்பி இங்கே வருவாப்பில் சாயந்தரத்தில், எனக்கு சரியா பேச வர்றது, நான் ஊனம் இல்லையா? அவன் சொல்லுவான், சொன்ன நீ அப்படி சொல்லக்கூடாது, ஊனம் சொல்லக்கூடாது, எனக்கு பேச்சு வராத சொல்லக்கூடாது அப்படின்னு அவனுங்க அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் மனசில் பதிஞ்சிருக்கு, எனக்கு நான் ஒரு ஊனம், என்னால் நடக்க முடியாது, என்னால் சரியாக பேச முடியாதுன்றது எண்ணத்தை சொல்லி சொல்லி அவங்க இதயத்தை நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அப்போது நான் ஊனமாக பிறந்தேன், ஊனமாக தான் இருப்பேன்ற மனதில் பதிந்து பண்ண அதையும் அவன் சொல்லி கொண்டு வரான். சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத. நான் நடப்பேன், நான் நல்லா பேசுவேன், கர்த்தர் என்னை பேச வைப்பாருன்னு நீ சொல்லு. கண்டிப்பாக நீ பேசுவேன், நல்லா கண்டிப்பாக நடப்பேன், என் தேவனால் செய்ய முடியும், ஒரு வார்த்தை தேவன் கனப்படுத்துவார் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சொல்கிறேன்னா, குறைவுகளை பேசி கொண்டு குறைவுகளே பேசி பேசி எல்லாரும் குறைவுகளே பேசி கொண்டு இருக்கிறோம். எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு இருந்தா ஓடி போயிடுவேன், நீ செத்த போயிருப்பேன். அவ்வளோ பிரச்சனை எனக்கு. வீட்டில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அப்படியே கைத்தை போட்டு நெருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான். ஏன் இருக்கிற நீ? இவ்வளோ பிரச்சனையில் ஏமா இருக்கிற?
1000 பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும் பிரச்சனை பேசாம, என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா! உன்னதமானவருடைய நான் மறைவில் இருக்கிறேன். நான் அப்படி சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறேன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். என் குறைவுகளை நிறைவாக்குவார். என்னை என் தேவன் மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நீங்க பார்க்கிற நான் இன்றைக்கு இருக்கிறது போல நான் இருக்க போகிறதில்லை. இதை காட்டிலும் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஹல்லேலூயா! குறைவுகள் மத்தியில நிறைவு பேசுகிறது. எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்றாங்க, பயந்து போய். ஏன்னா மரணம் அங்க ரெடியா இருக்கு. அக்கினி சூளை எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆகினால நான் இந்த தெய்வத்தை, இந்த சிலையை வணங்கலைன்னா நெருப்புல போட்டுருவாங்க என்றது சூழ்நிலை இருக்கு. அது நிமித்தத்தில் அவன் எதை பேசுகிறான் என்றால், எல்லாம் பயந்து வணங்கினாலும் அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக. நீ நிறுத்தின அந்த சிலையே நாங்கள் ஒருபோதும் வணங்க போவதும் இல்லை. அப்ப சூழ்நிலையை பத்தி பேசுகிறது இல்ல. சூழ்நிலை மத்தியில நீங்க யாரு, உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன நடக்கும் என்பதை நீங்க பேச பழகி கொள்ள வேண்டும். நம்ம பார்த்ததை பேச பழகி கொண்டோம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். சூழ்நிலைகளை பார்க்கிறோம், அதை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். ஆனால் சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா! மழை வராது, ஆனா நீ ஜெபிச்ச ஜெபம் மழை வரும். மழை வர்றதை நிக்க வைக்க முடியும். ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நீ சொல்ல ஆகும், நீ கட்டளிட நிற்கும். அவர் சொன்னார்ல, அவர் நமக்கு சொன்னாரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போய் என்றால் நீ சொல்லுகிறபடியே ஆகும்னு சொன்னாரு. மலை மட்டும் தான் நகரமா, வேற எதுவும் நடக்காதா? இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இயற்கையும் உன்னால மாற்றி அமைக்க முடியும். ஹல்லேலூயா! மழையே முடியாது, அதுவே அசைக்க முடியாது. அதுவே நீங்க சொன்னா போய் விழுந்துறோம்னா அப்ப பாத்துங்க. அப்போ மற்ற காரியங்கள் என்ன நடக்கும்? நம்ம முதலாவது நம்ப வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா! தப்பான வார்த்தைக்கு தப்பான வல்லமை இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய வாயில வந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா! சாத்தானுடைய வாயில வந்த அந்த வார்த்தைக்கு மரணம் இருக்கிறது. அதை நம்ம மரணத்துக்கு நேராய், துக்கத்துக்கு நேராய், கவலைக்கு நேராய், அந்த வியாதிக்கு நேராய் நடத்துகிறது. ஆனா தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறபடினாலே அது நம்மளை பலனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா! அப்புறம் நான் சொன்னேன், இருதயத்தினே வாய் பேசுவது அப்படின்னா, அறிக்கை என்பது நம்ம சொல்லும் போது ஒண்ணு நடக்கிற மாதிரி இருக்காது. சில நேரத்துல போர் கூட அடிக்கும். என்ன வசனமே சொல்லணுமா? ஆனா சொல்ல சொல்ல என்ன நடக்கும்னா, அது நம் வேண்டாத எண்ணங்களும், ஏற்கனவே நம்ம பிறந்தது முதல் கேட்ட நம்பிக்கையற்ற வார்த்தைகள், இப்ப தம்பி சொன்னோம்னா ஊனன்னு சொல்லி அவன் இறுதி பதிந்து இருக்கிற அப்படிப்பட்ட ஆண்டோட வசனத்துக்கு விரோதமான காரியங்களை நான் நம்பி கேட்ட விஷயங்கள் எல்லாம் இதயத்துல பதிந்து இருக்கிறது. அதெல்லாம் இந்த வார்த்தைக்கு எதிரான காரியங்கள், கடவுளுடைய வார்த்தை பேசும்போது அது என்ன நடக்குதுன்னா, அதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. சொல்ல 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 அந்த எண்ணங்கள்லாம் மறைந்து நீ என்ன சொல்லிக்கிட்டு வரையோ அதுவும் இதயத்தை நிரம்பிடும். நிரம்பின பிறகு நீ ஒரு பேச ஆரம்பிப்ப பாரு, அந்த வார்த்தை தான் ஒரு பவர்ஃபுல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா! இது ஒரு விதமான வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாழ்வியல். ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். இதில் சிலருக்கு ஆண்டவர் வேதத்தில் கற்றுக் கொடுத்துக்கிறேன். அதை நான் கடைசியாக யாருக்கு முதலில் ஆரம்பித்தேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்மை குறித்து நாம் சொல்லும் இது ஒரு தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா! ஏதோ வசனத்தை சொல்லிக்கிறேன்னு நினைக்காதீங்க. தேவன் என்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம். அதை திருப்பி நான் எனக்கு சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா! இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கும்ன்ற அவர் சொல்லி இருக்கிறார். அவரே சொல்லிட்டார். அதனால அதை எடுத்து நான் சொல்றேன். அப்ப அது எனக்கு நடக்கும். எனக்கு அப்போ என்னை குறித்து நான் எப்படி இருக்கணும்ன்றது யாரோ சொல்லுவாங்களா நான் எதிர்பார்க்கறது இல்ல. அப்படி எதிர்பார்த்து இருந்த ஒரு காலங்கள் இருந்தது. இல்ல, என்னை பற்றி இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இங்க பாரு, இதை நீ நம்பினா நடக்குன்றத ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகு இப்ப என்னை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய மேன்மை குறித்து வேதத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தேடி பிடித்து ஆராய்ந்து அந்த வசனங்களை எடுத்து இது எனக்கு சொந்தம் என்று வாயில வைத்து அறிக்கை செய்ய ஆரம்பித்தால் இது உனக்கு நீ சொல்லிக் கொள்ளுகிற ஒரு தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா! நான் சொல்றேன், இந்த உலகத்துல 1000 பேர் உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நீ உன்னை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டதை விசுவாசித்து சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் மிக பவர்ஃபுல் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா! அப்புறம் நான் உனக்கு சொன்னேன், நம்மை குறித்து நாம் சொல்லும் தீர்க்கதரிசனம் நாவை நம்ம
இதுதான் நாவை ஒருவனாலும் அடக்க முடியாதுன்னு வேத வசனம் சொல்லுது. ஆனா நாவை அடக்க ஒரே வழிதான் இருக்குது. தானா ஒருத்தன் எவனும் அடக்கவே முடியாது. நான் கடவுளுடைய வார்த்தையை அந்த நாவில வைத்தால், ஹலோ, கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய நாவில் இருந்து கொண்டிருந்தால், சொல்லி கொண்டு இருந்தால், அந்த நாவு கட்டுப்படும். அல்லேலூயா. அந்த நாவு சிறந்ததை பேசும். ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை ஒரு ஒரு எப்படின்னா, ஏதோ ஒன்று பேசுகிற வார்த்தை. கடவுள் சொன்ன வார்த்தைலாம் ஏதோ ஒன்று டக்கு டக்குன்னு வாய்க்கு வந்தெல்லாம் பேசப்பட்ட வார்த்தை வேதத்தில் இல்லை. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து சரியா நேர்த்தியாய் கரெக்டா சொல்லப்பட்ட வார்த்தை. அதை விட ஒரு சிறந்த ஒரு வார்த்தை இல்லை. அப்போ மிகவும் கட்டுக்கோப்பாய் சரியானதை சொல்லப்பட்ட வார்த்தை தான் கடவுள் வார்த்தை. அந்த வார்த்தையை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது கட்டுக்கடங்காத இந்த நாவு கட்டுக்கடங்கி அந்த வார்த்தைக்கு உட்பட்டு பேச ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை சொல்றதை மாத்திரம் அதனால பேச முடியுது. வேற எதுவும் வெளியே போக, ஏன்னா சொல்லி சொல்லி எதையும் நிரம்பி இருக்கிறபடினா வேற வார்த்தை வாயில வராது. ஹலோ, வாயில வேற வார்த்தை இல்லையா? இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இதயத்தில் நிறைஞ்சதெல்லாம் வெளியே எடுத்துடும். இப்போ கடவுளுடைய வார்த்தையால் இந்த இருதயம் நிரம்பி இருக்கிறபடினாலே எனக்கு வேற ஒரு வார்த்தை என்னால் பேச முடியாது. ஏன்னா என் வார்த்தை, என் இருதயம் கடவுளுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிறபடினால நான் பேசுறதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையா இருக்கிறபடினால அது கட்டுக்கு அடங்கப்பட்ட ஒரு வார்த்தை. அது நேர்த்தையான வார்த்தை, அது நிரந்தர வார்த்தை, அது தீர்வான வார்த்தை, அது சரியான வார்த்தையா இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் பேசுகிற சாதாரண வார்த்தைகள் கூட மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையா இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் அது தீர்க்க தரிசனமாக அமைந்து விடும். சாதாரணமாக சொன்ன விஷயங்கள் நீங்க அவங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனமா அவங்க வாழ்க்கையில பழிச்சிடும். ஹல்லேலூயா. அப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது தான், திருப்பி சொன்ன சந்தோஷமா தான் இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, இது பிரசங்கித்த விஷயம்தான். சொல்லும் போது எனக்கும் ஒரு பவர் ஏறுது, எனக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்குது. அதனால் திரும்பி சொல்றது தவறு இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், மாம்சீக, ஆமாம், இந்த உலகத்தில் நாம் மாம்சீக உலகத்தில் இருக்கிறோம். கண்டதை பார்த்ததை வெளிப்படையாக தெரிகிற தரிசித்து வாழ்கிற உலகம். டாக்டர் சொன்னார் பாரு, ரிப்போர்ட் இருக்கு, நான் கண்ணால் பார்த்தேனே, அவர் சொன்னதை கேட்டேனே, நான் உணர்ந்தேனே. இதன் அடிப்படையில் தான் அந்த உலகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் மாம்சீக உலகம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம ஆவிக்கிற உலகத்தில் வாழ வேண்டியவர்கள், நம் ஆவிக்குரியவர்கள், ஆவியில பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நம் ஆவியில மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அழியாத வித்தினால பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி பிறப்பிக்கப்பட்டு இருக்கிற நாம் அந்த அழியாத வித்துவாகிய கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்து நடக்கிறது. அதுதான் ஆவியின் மண்டலம், ஆவியிலே மண்டபம். யார் என்ன சொன்னாங்கன்னு கலங்கி கொண்டு இருக்க கூடாது. அவங்க சொல்லிட்டாங்க, யாரும் சொல்லிட்டு போட்டாங்க, என்னை குறித்து என் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களாம் நடக்காதுன்னு சொல்றாங்க. என் தேவன் கிட்ட போய் கேட்டேன்னு சொல்லுவார். நான் சொன்னேன்னா, வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. காற்றையும் நீ காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாள், ஆனாலும் உன் பள்ளங்கள் நடக்கப்படும். உலகம் என்ன சொல்லுகிறது? காத்தடிக்கணும், மழை வரணும், அப்பதான் ஏரி குளங்கள் நிரம்பும், அப்பதான் அந்த ஒரு பயிர் செய்ய முடியும், அப்பதான் விவசாயம் தழைக்கும், அப்பதான் மரம் செடிகள் வளரும், அப்பதான் பூமி சேமமா இருக்கும். மழை என்ன பண்ணணும்? பூமியை நனைக்கணும், மேகங்கள் வரணும், காற்றடிக்கணும். இப்படிதான் காலகாலம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், என் வார்த்தையை நம்பினால் உன் பள்ளங்கள் நிரப்பப்படும், உன் ஆடுகளும் மாடுகளும் தண்ணீர் குடிக்கும். ஹல்லேலூயா. அப்போ இயற்கை மண்டலத்தில் இப்படிதான் நடக்கும்னு ஒரு 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 நிபந்தனை இருக்குல்ல. ஆனா அதை தாண்டி ஆண்டவர் பேசுகிறார், என் வார்த்தையை விசுவாசித்தான். நீ எப்படி நடக்கணும் யோசிக்க தேவையில்ல, அது நடக்கும். ஹல்லேலூயா. அது காற்றையும் காண மாட்டாய், அதுல யாருக்கும் எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லையே, எப்படி என் வாழ்க்கையில நான் மேல வருவேன்? ஒருத்தர் கூட என் வாழ்க்கையில யாராவது என்ன தூக்கி விட மாட்டாங்களா? யாராவது என் கரம் பிடிச்சி தூக்கிடுவாங்களா?
இப்படிப்பட்ட ஒரு 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 கீழ்த்தட்டு மக்கள் குடும்பத்துல பிறந்துட்டுன்னு, என் கூட இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறேன் நானு. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்கன்னு தெரியல. இந்த குடும்பத்துல நான் பிறந்திருக்கிறேன். யாருக்குமே ஒண்ணும் விளங்கலையே. என்ன யாராவது புடிச்சு மேல தூக்கிடுவாங்களா? யாராவது உதவி செஞ்சுருவாங்களா? யாராவது என்னுடைய வாழ்க்கை மேல வரக்கு உதவி செய்யுங்களான்னு சொல்லி, பலவிதமான ஏக்கங்களும், தாகங்களும் எனக்குள்ள இருந்தது. எந்த கையும் என்ன வந்து தூக்கி விடல. ஒரே ஒரு கை தான் எனக்கு வந்தது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் மாத்திரம் என்னை பிடித்து தூக்கினது. ஹல்லேலூயா! இன்றைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன். நான் எப்படிப்பட்ட கீழ்த்தட்டில பிறந்திருந்தாலும், எப்படிப்பட்ட மோசமான குடும்பத்தில் பிறந்தாலும், என்னை தூக்கி எடுத்தது ஒண்ணே ஒண்ணுதான். என் தேவனுடைய வார்த்தையும், அவருடைய கரமும். ஹல்லேலூயா! ஆகையினால இந்த உலகத்துல இந்த உலகமே நம்ம கைவிட்டாலும், நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம தூக்கி எடுக்க அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆகையினால மாம்சீக உலகத்தை விட்டு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கடந்து வருவதற்கு மிக எளிதான வழிதான் நீங்க விசுவாச அறிக்கை செய்கிறது இல்லையா? நம்ம எப்போதும் ஆவியின் மண்டலத்துல வாழ வேண்டியவர்கள். போயிட்டு வர்றதில்ல. சபைக்கு வந்தோன்னா கொஞ்சம் ஆவியின் மண்டலத்துல வந்துருது இல்லையா? இங்க வந்து பக்தி வந்துரும். இங்க வந்தோன்னா அல்லேலூயா வந்துரும். இங்க வந்தோன்னா பாட்டு வந்துரும். இங்க வந்து அவங்கள மாதிரி பக்தி கிடையாது சபையில. வெளிய போனா தான் அந்த பக்தி என்னாகும்னு தெரியாது. இல்ல. நம்ம எப்பொழுதும் ஆவியின் மண்டல வாழ வேண்டியவர்கள். சபைக்கு வந்தவன் தான் பரிசுத்தவான் இல்ல. சபைக்கு வந்தவன்லாம் ஸ்தோத்திரம், ஜெபம், பாட்டல்ல. வெளிய போனோம்னா சினிமா பாட்டு இல்ல. ஹலோ? இல்ல இங்க வந்தா பாட்டு பாடுவேன். வீட்ல போன சினிமா பாட்டு தான் ரொம்ப கேட்பேன்யா. அத கொஞ்சம் அந்த பழைய பாட்டு இல்ல, அந்த காலத்து பாட்டு. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். சபைக்கு வந்தோன்னா ஆண்டவர் பாட்டு. நான் சொல்றேன், இந்த உலகத்துல எந்த பாட்டு வேணா கேளு. அதுல ஒரு ஜீவன் இல்ல. அது உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை குணப்படுத்தாது. அது உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தாது. உன் சாபங்களை நீக்காது. உன்னை நரகத்துக்கு தப்புவிக்காது. ஆனால் கடவுளை குறித்து பாடுகிற அந்த வார்த்தையில, அந்த வார்த்தை வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எழுதப்பட்ட அந்த வார்த்தையா இருக்கிறபடினால, அந்த பாடலை பாடும்போது நமக்கு ஒரு வேறு விதமான நமக்கு ஒரு ஆவியின் மண்டலத்துக்குள்ள போவதற்கு அது மிக உதவியா இருக்கிறது. ஹல்லேலூயா! அப்ப நீ இங்க வந்துட்டு கொஞ்ச நேரம், அங்க கொஞ்ச நேரம் போறதில்ல. நம்ம எப்பொழுதும் ஆவியின் மண்டலத்தில வாழ வேண்டியவர்கள். அதுக்கு நமக்கு மிக உதவிகரமா இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து சொல்லிக் கொண்டிருக்கும்போது, எப்போதும் அந்த ஆவியின் மண்டலத்தில நம்மள தக்க வைத்துக் கொள்வதற்கு மிக எளிதான ஒரு காரியமா இருக்கிறது. அநேக நேரங்கள்ல ஜெபம் பண்ணினா அந்த ஆவியின் மண்டலத்துக்கு போவோம். கொஞ்ச நேரம் வேதம் வாசித்துட்டு, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும். சில சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா, சில பெரிய 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 கூட்டம்லாம் நடக்கும். 3 நாள் கன்வென்ஷன். அங்கருந்து இங்க வராரு, இவருந்து இங்க வராரு, வல்லமையான ஊழியக்காரர்ன்னு போட்டு அந்த 3 நாள் அதுல கலந்துக்கணும் வச்சுக்கங்க. அப்படியே ஆளே வேற மாரி ஆயிடுவேன். ஆளு நானும் வேற ஆள் ஆயிடுவேன். அப்புறம் அவரு போயிடுவாரு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் இறங்கி போய் பழைய நிலைக்கு வந்துருவேன். என்னடா வந்தாரு 4 நாள் பிரசங்கம் கேட்டேன். அப்படியே ஒரு பெரிய உலகத்தை கலக்கிறவன போல ஆயிட்டேன் நானு. அப்புறம் பார்த்தா என்னாச்சுன்னு பார்த்தா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அந்த விசுவாசம் பண்றதுக்கு எப்படி பழைய நிலைக்கு வந்துட்டேன். சரி என்னதான் அது விசுவாசம் ஏறுதும், இறங்குறதும், ஏறுதும், இறங்கும். திடீர்னு ஆனா ஒரு கூட்டத்துக்கு போனா, திடீர்னு அவங்க பேசுற சத்தியத்தை கேட்டு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வருது. அப்புறம் இறங்கி போகுது. என்னதான் அந்த விசுவாசத்தை நிலைக்கிறதுக்கு என்னதான் வழி என்பத இந்த கடவுளுடைய வார்த்தையினுடைய வலிமையை படிக்க ஆரம்பித்த பிறகு, அந்த அறிக்கையை குறித்து புரிந்து கொள்ளும்போது, அதை செய்ய ஆரம்பித்த பிறகு, நான் எப்போதும் ஒரு விசுவாச மண்டலத்தில் இருக்கிறத என்னால உணர முடிந்தது. நான் ஜெபிக்கிறேனோ, ஜெபிக்கலையோ, பாடுறேனோ, பாடலையோ, சபைக்கு போறேனோ, போகலையோ, ஆனா எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு விசுவாச மண்டலத்தில, ஆவியின் மண்டலத்தில எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நான் கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா! அப்போ இது நல்லா இருக்கே! எளிதா இருக்கிறதே! மத்த நேரம் மத்த காரியங்களும் சபைக்கு எப்பவும் போ முடியுமா? எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எப்பவும் வந்து வேதம் வாசிச்சுட்டு இருக்கணுமா? அதுக்கு ஒரு நேரம் காலம்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு சூழ்நிலை வேணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வாயில வைத்து அறிக்கை செய்வதற்கு நமக்கு நேரம் காலம் தேவையில்ல. நம் நடக்கும்போது, போகும்போது, வரும்போது எல்லா நிலையிலும் நம் கடவுளுடைய வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டு இருக்கலாம். அது ஒரு எளிதான ஒரு காரியமா இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த அறிக்கை செய்வதன் மூலமா அ இதுவரைக்கும் தான் பார்த்தோம்னு நெனைக்கிறேன். அப்படிதானே? ஓகே. இன்னும் சில காரியங்கள இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். அ அ நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படின்னா, நம்ம சரீரத்தில கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. உயிர் அணுக்கள். உயிர் அணுக்கள். இந்த ரத்தத்தில இருக்கிற ஒரே ஒரு உயிர் அணுவை எடுத்து
இன்னைக்கு அதன் மூலமா ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க. அப்பனா நம் சரீரத்துல ரத்தத்தில் இருக்கிற ஒரு சின்ன அணுவை எடுத்து ஒரு குழந்தையை உருவாக்க முடியும்னா, என்னை போல ஒருத்தனை உருவாக்க முடியும். அப்ப நான் என் உடல்ல எவ்வளவு செல்ஸ் இருக்கு? கட்டுக்கடங்கா, எண்ணிக்கை அடங்கா கோடான கோடி செல்ஸ் இருக்கு. கோடான அப்ப எனக்குள்ள எத்தனை விதமான மனிதர்கள் உள்ள இருக்கிறாங்க. எனக்குள்ள கோடான கோடி மனுஷர்கள் இருக்க. அவங்கெல்லாம் ஒரு எப்படி இருக்காங்க? ஒரு அணுக்களா இருக்கிறாங்க. ஒரு செல்களா இருக்காங்க. அவங்கள ஆக்டிவேட் பண்றது. இந்த எல்லா செல்களும் ஒரு காரியத்தை நோக்கி செயல்படுவது. ஒவ்வொன்றும் அப்படி எனக்குள்ள இருக்கிற எல்லாம் ஒன்றி ஒரு காரியத்துக்காக செயல்படும் போது நான் ஒரு ஆக்ரோஷமா தீவிரமாய் செயல்படக்கூடியவனா மாறுகிறேன். ஹலோ, உங்களை ஒரு காரியத்துக்காக இயக்க வைப்பது, உங்கள் ஒவ்வொரு செல்களும் அதை நோக்கி செயல்பட வைக்கிறது இந்த அறிக்கை. ஹல்லேலூயா. ஒரு அறிக்கை சொல்றேன். அந்த அறிக்கை எப்படி சொல்றேன்? வாயில சொல்றேன். வாயில சொல்லும்போது அந்த என் வாயில சொல்லப்பட்ட அந்த அறிக்கையை என்னுடைய செவி கேட்கிறது. என்னுடைய செவி கேட்கிறது. செவி கேட்டவுடனே அந்த செவி என்ன பண்றது? அந்த செவியில் கேட்கப்பட்ட அந்த வார்த்தையினுடைய பொருள், அர்த்தத்தையும் மீனிங் என்ன பண்றது? என்னுடைய சரியா அந்த மூளைக்கு அனுப்புகிறது. அந்த மூளையை அதை கவனிக்கிறது. மூளை கவனிக்கிறது. கவனித்து அந்த வார்த்தை கேட்ட வார்த்தைக்கு திடீர்னு ஒரு சோக கதை கேட்ட உடனே இந்த செய்தி காதுக்கு போய் மூளைக்கு போன அடுத்த நிமிஷத்துல நம் கண்களில் தண்ணீர் வருகிறது இல்லையா? அந்த சோகத்தினுடைய வார்த்தை நம்மளே என்ன பண்றது? மூளைக்கு போய் உடனே நம்முடைய துக்கத்தை ஏற்படுத்தி நம்ம கலங்கடிக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு சந்தோஷத்தின் செய்தியை கேட்ட அடுத்த நிமிடத்தில் என்ன பண்றது? நம்முடைய கண்களில ஒரு பெரிய மகிழ்ச்சி, பல்லெல்லாம் வெளியே தெரியுது. பல்லெல்லாம் 32 பல்லம். ஆமா, போயினே இருந்தேன்னா ஒரு 500 ரூபாய் கட்டு ரோட்ல இருந்தது. எத்தோன்னா அவன் முகத்துல எப்படி இருக்கும்? யாருமே திரும்பி திரும்பி பார்க்குறேன், ஒருத்தரும் இல்லை. எப்படி இருக்கும்? எத்தனை நல்லா பையில போட்டுக்கிட்டு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு முகத்துல ஒரு சந்தோஷம் வரல. அதாவது சில காரியங்களை துக்கப்படுத்துது, சில காரியங்களை சந்தோஷப்படுத்தல. இந்த காதுகளை கேட்ட விஷயங்களை அப்படி பண்றதுன்னா, கடவுளுடைய வார்த்தை நாம் சொல்லும் பொழுது நம்ம செவி கேட்குது. முதலாவது நம்ம செவி கேட்கிற போது அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து அறிக்கை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு மனதில மூளைக்குள்ள அந்த வார்த்தை போய் அப்படிப்பட்ட எண்ணங்களை உண்டாக்கி என்னை சந்தோஷப்படுத்துது. ஒரு காரியத்தை நான் செய்வேன் இல்லையா? இப்போ தாவீது சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே, அப்ப இது ஒரு விசுவாச அறிக்கை. அப்ப அவர் சொல்லுகிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இப்படி சொல்லும் போது நடக்கிறது. இதை என்ன சொல்லும் போது என்னுடைய செவி கேட்கிறது. செவி கேட்டு மூளைக்கு அனுப்புகிறது. அப்ப மதிலை தாண்டக்கூடிய ஒரு ஆற்றல், சேனைக்குள் பாயக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த வார்த்தைக்குள்ளா இருக்கிறபடினாலே இது என்னுடைய உடம்புகளை போய் ஒவ்வொரு செல்லுக்கும் போய் நான் அப்படி என்னுடைய தைரியத்தை கூட்டுகிறது. ஹல்லேலூயா. அதான் அவன் தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து அப்படி பேச காரணம், அவன் அங்கிருந்து சொல்லிக்கிட்டு வரான். அங்கிருந்து ஏற்கனவே துடிச்சிட்டு இருக்கான். ஏற்கனவே நான் சிங்கத்தை கொன்றேன், நான் கரடியை கொன்றேன், இவன் எனக்கு ஏமாத்திரம். நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தை வருகிறார், நான் சேனைகளுக்கு கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கு. ஏன்னா அந்த நாமத்துக்கு மேல ஒரு நாமம் இல்ல, யுத்தம் செய்கிற ஒரு நாமம், யுத்தம் செய்கிற தேவன். அதெல்லாம் புரிந்து கொண்டு அவனுடைய உடலில் ஒவ்வொரு அணுக்களும் அப்படி பலன் பெற்று இருக்கிறது. அதனாலதான் அவன் தைரியமா இறங்குறான். அப்ப அறிக்கை செய்வதன் மூலமா என்ன நடக்கிறது? உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும். நீ எதை சொல்லி கொண்டிருக்கிற அதற்கு நீராய் உங்களை ஒவ்வொரு உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த ஆக்டிவேட் ஆகும்போது நாம் அதை எளிதாய் நோக்கி அடையக்கூடியவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. அதற்காய் செயல்படுகிறது. நான் அடைவேன் ஒரு காரியத்தை சொல்லும் போது அதற்காக நீங்கள் ஆயத்தமாக்கப்படுகிறீர்கள். அதற்கான ஒரு எண்ணங்களும் பலன்களும் உண்டாக்கி அதை சீக்கிரம் தான் அடைவீங்க. ஹல்லேலூயா. சொல்லணும். நாங்க கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் அங்க வருவேன். முதல்ல சொல்லுங்க, ஒரு காரியத்தை முதல்ல சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது உனக்குள்ள எல்லாமே அதுக்கான எல்லாம் உறுப்புகள் எல்லாம் உள்ள எல்லாம் சரியாகுது. ஹலோ, அதற்காக தயார் பண்ணப்படுறீங்க. நீங்க சொல்ல சொல்ல எதெல்லாம் உள் உறுப்புகள் சரியாக்கப்படணுமோ அது சரியாக்கப்படும். ஹல்லேலூயா. அறிக்கையின் மூலமாக நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய உள்ள இருக்கிற செயல்படாத உறுப்புகளை கூட செயல்படுத்துறோம், ஆக்டிவேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்புறம்
நாம நினைக்கிறத சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. நினைக்கிறத எல்லாருக்கும் சாதிக்கணும்னு ஆசை. எல்லாருக்கும் வாழ்க்கையில் எதனா பண்ணிட்டு போனையா. வாழ்க்கையில் நம்ம போனாலும் என்ன பண்ணோம், நம்ம பேர் நிலைக்கணும். செஞ்சாங்க இல்லையா? இன்னைக்கு என்னைக்கு மிஷினரிகளை பேசிகிட்டே இருக்கிறோன்னா, அவங்க ஒன்று செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்த நிரப்பத்துக்கு ஆள் இல்லாதவருக்கு அப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க. கர்த்தருக்கா எதை செய்யணுங்க அன்ட்டு செஞ்சுட்டு போயிருக்கு. அதுபோல் நாம் ஏதாவது ஒன்று இந்த உலகத்தில் என்னுடைய கண் மூட்டத்துக்கு ஏதாவது ஒன்று பெருசாக நான் செய்யணும், பெருசாக அப்படி சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அறிக்கை உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. எதை சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை உங்கள் அறிக்கையாக மாற்றும் போது அதனால் ஒரு நாள் அதை செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா. அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறீங்க. அந்த சூழல் எல்லாம் மாற்றி அமைக்கிறது. அந்த வார்த்தை அந்த இடங்களை என்ன பண்றது, எல்லாவற்றையும் அமைக்கக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய எதிர்காலத்தை இந்த அறிக்கையின் மூலமா வடிவு அமைக்கலாம். ஹலோ, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், வாழ்க்கை இப்படிதான் நான் இருக்க போறேன், இப்படிதான் இருக்கணும்னு நீங்க உங்க வாழ்க்கைய வடிவு அமைக்கலாம். வடிவு யாருடைய விருப்பத்தின்படி அல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், எப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும், எப்படி இருக்கும் நீங்க விரும்புறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களால உங்க எதிர்காலத்தில் உங்களால வடிவமைக்க முடியும், கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்வதன் மூலமாக. ஹல்லேலூயா. இதுக்கு தானே இவ்வளவு போராடிச்சோம், இதுக்கு தானே எத்தனை உபவாச கூட்டம் போகிறோம், இதுக்கு தானே எத்தனை இரவு ஜெபம், இத்தனைக்கு எத்தனை பாஸ்டிங் பிரேயர். இதெல்லாம் என்ன என்ன நான் நினச்சது நடக்கணும், நான் கேட்டது கிடைக்கணும் இல்லையா? எல்லாம் ஏன் ஓடி இருக்கிறோம். எத்தனை ஜெப கூட்டங்கள், எத்தனை ஜெபங்கள் அதற்கு மனுஷனுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாது, அவங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட முடியாது, பல வருடங்களாக எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க முடியாது, அங்கேயும் எங்கேயும் ஓடி எப்படியாவது நடந்துடாத ஒரு ஏக்கத்தோடு மனிதன் ஓடிக்கொண்டு இருக்கிறான், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட. ஆனாலும் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நீங்க வடிவமைக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ, எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ, உங்க ஆசை தேவ சித்தத்தோடு இணையும் பொழுது, அந்த வார்த்தையோடு இணையும் போது அது எளிதாய் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களை குறித்து உங்கள் ஆசை தெய்வ சித்தத்தோடு இணைந்து போகும்போது, கடவுளுடைய வார்த்தையோடு இணைந்து போகும்போது அதை சீக்கிரத்தில் எளிதாக நடக்கக்கூடியதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. வார்த்தையை சொல்லும் போது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் மாறுகிறது. அதுதான் கடைசியா நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்ட போறேன். அது உங்களுக்கு எப்படி அது மாறுதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் நான் ஒன்று சொல்றேன், தோல்விகளை மறந்து வெற்றியை பேசுவது. ஹலோ, அறிக்கை என்பது என்ன? தோல்வியை பேசுறது இல்லை. தோல்வியெல்லாம் மறந்துட்டு இது வரைக்கும் நடந்தது, இது வரைக்கும் பல லாஸு, பல கவலை, பல இழப்புகள், பல மன வருத்தங்கள், மன பாரங்கள், இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நையா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நையா பைசாக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதை பற்றி பேசுனா மற்றவங்களும் அழுகுறாங்க, நானும் அழுகுறேன். அப்படிப்பட்ட கண்ணீர் சோக கதைகள் நிறைந்த வாழ்க்கை அறைகிறது. இன்றையிலிருந்து நான் வெற்றியை பேச போகிறேன். ஹல்லேலூயா. இன்னிலிருந்து என் செழிப்பை பேச போகிறேன், இன்றிலிருந்து என்னுடைய சமாதானத்தை பேச போகிறேன், இன்றையிலிருந்து வாழ்க்கையினுடைய ஒழுங்கை பேச போகிறேன். இதுவரையில் ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட இன்றையிலிருந்து என் வாழ்க்கை ஒழுங்குபடும் விதத்தில் நான் பேசப்படும் போது இனி இருக்கிற அந்த வாழ்க்கை ஒழுங்குபடும், இனி இருக்கிற குறைவில் நிறைவாக்கப்படும், இனி என் எதிர்காலத்தை நான் அமைக்கிறேன். ஹல்லேலூயா. என் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை இன்றையிலிருந்து துவங்குகிறேன், அது கடவுளுடைய வார்த்தையிலிருந்து துவங்குகிறேன். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அது தேவனாய் இருந்து கர்த்தரே தம்முடைய வார்த்தையிலிருந்து தான் துவங்குகிறது போல நாம் கர்த்தருடைய வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை துவங்கும் போது இதுவரையிலும் யாருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாய் என்று தெரியவில்லை, எந்த வார்த்தையில வாழ்ந்தான்னு தெரியாது, அதெல்லாம் தோல்வியும் வறுமையும் கவலையும் கண்ணீருமாய் போனது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கொண்டு வாழ்க்கையை துவங்கும் போது உன் வாயில வைத்து பேச ஆரம்பிக்கும் பொழுது இருள் வெளிச்சமாகிறது, குறைவைகள் நிறைவாக்கப்படுகிறது, அங்க ஒழுங்கின்மை ஒழுங்காக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எதையும் சரி பண்ண முடியலையே கவலைப்படாத,
வல்லமை மிகுந்த வார்த்தை உனக்காய் தேவன் கொடுத்திருக்கிறார். உன் வாயில வைத்து சொல்லும்போது அது மாறுகிறதை காண்பாய். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கணும், எல்லாம் மாறிட்டா சரியாயிடும். நம்ம பிரச்சனை ஒய்ஃப் சரியாயிட்டா சரியாயிடும், எங்க வீட்டுக்காரர் சரியாயிட்டா சரியாயிடும், என் பிள்ளைங்க சரியாயிட்டா சரியாயிடும், எங்க நாத்தனாருங்க சரியாயிட்டா, எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்க நாத்தனாருங்க சரியாயிட்டுனா லைஃப் சேஞ்ச் ஆயிடுங்க. அவங்க தாங்க பெரிய பிரச்சனை. அவங்க சரியாயிட்டா இவங்க சரியாயிட்டாங்க. கடவுளை வார்த்தையை வைத்து உன் வாழ்க்கை சீர்படுத்து. ஹல்லேலூயா. அதை சரிப்படுத்து. நீ கட்டப்படு, அவங்கெல்லாம் தானா மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. அவங்கள மாத்துறது பெரிய விஷயம் இல்லை. நீ மாறிட்டன்னு வச்சுங்க, அவங்கள மாத்துறது ஈஸி. ஹல்லேலூயா. உன்னை மாத்துறது தான் பெரிய வேலை. நம்ம இன்னும் எல்லாரும் மாற்ற முயற்சி பண்ணியிருப்போம். அவங்கள மாற்றணும், இவங்கள மாற்றணும், அவங்கள மாற்றணும். அவங்க மாற போறதில்ல. ஆனால் உன்னிலிருந்து எழுப்புதல் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை ஆரம்பிச்சு 2 பஸ்ஸை வச்சு திருவள்ளூர் கொண்டு போய் 2 வல்லமையான ஊழியக்காரர்களை கொண்டு போய் ஒரு சபையில் ஒரு எழுப்புதல் வரணும்னு சொல்லி காசெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் பெரிய பந்தலை போட்டு அங்கே ஸ்க்ரீனில் எழும்பி பிரகாசி அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த மாதிரி தான் நான் லெட்ரு போட்டுருக்கிறேன் அந்த ஸ்க்ரீனில். நாளைக்கு காலையில் போனேன். எனக்கு முன்னாடியே போய் அந்த பேனர்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். எழும்பி பிரகாசி அந்த வார்த்தையை நான் லெட்ரு போட்டேங்கம்மா. எழுப்புதல் வரணும் தானே நீ பண்ணுற, உனக்குள்ளே வந்துச்சான்னு கேட்டார். எனக்குள்ளே வரலையே ஆண்டவர். உனக்குள்ளே வராத எப்படிப்பா வரணுரு. அன்னைக்கு நினச்சா எனக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. எனக்குள்ள வராத ஒரு மாற்றத்தை உலகத்தை நான் கொண்டு வர முடியாது. எனக்குள்ள வராத ஒன்றை என் குடும்பத்தில் கொண்டு வர முடியாது. எனக்குள்ள வராத ஒன்றை என் தெருவில் கொண்டு வர முடியாது. எனக்குள்ள கொண்டு வர என் சமுதாயத்தில் கொண்டு வர முடியாது. எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். ஹல்லேலூயா. நான் மாறணும். என்னை மாற்றக்கூடிய காரியங்கள் எங்க இருக்கு? கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் அறிக்கை மூலமா என்ன பண்ணுகிறேன்னா, நாம் இல்லாததை இருக்கிற மாதிரி பேச பழகிறோம். ஹல்லேலூயா. இது கடவுளுடைய பாணி. கடவுளுடைய அவர் எப்பவுமே எப்படி இல்லாததை இருக்கிற மாதிரி பேசுவார். இல்லாததை ஆமா. ஏன்னா அவருக்கு தெரியும் அப்படி பேசினா நடந்துடணும். இல்லாததை இல்லாத மாதிரி பேசுறது ஈஸி இல்லையா? இருக்கிற மாதிரி பேசி ஈஸி இல்லையா? சேர் இருக்குதுங்க, ஓகே. சேர் இங்கே எதுவுமே இல்லை, சேர் இல்லையா, அதுவும் பேசிடலாம். அங்கே ஒன்றுமே இல்லை, சேர் இருக்குதுங்கன்னு சொன்னால் நம்மளை பார்ப்பான். என்னடா ஒன்றுமே சேர் இங்கே இருக்குதுன்றான். இவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிச்சா? கிறுக்கு இல்லாத ஒன்று இருக்குன்னு இருக்கான். நான் எப்படி பேசுகிறேன் என்றால், நான் வார்த்தையை சொன்னா தேவன் நடக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ இல்லை, ஆனால் ஆவியின் கண்களில் பார்க்கிறேன், அது அங்கே இருக்கிறது போல. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிறது போல பார்த்து பேசுகிறது அந்த அறிக்கை. இல்லாததை இருக்கிறது போல எண்ணி பேசுகிறது இந்த விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. இப்போ எது உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ கவலைப்படாத. அது இருக்கிறது போல நீ பேச ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் அது அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இல்லாததை இருக்கிறது போல பேசுகிறது தான் விசுவாச அறிக்கை. அது மாத்திரமல்ல, நம் கடவுளுடைய வார்த்தை பேசுவது மூலமாய் நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், தேவனுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறோம். ஹல்லேலூயா. கடவுள் என்ன நினைத்திருக்கிறார் என்பதை உலகத்துக்கு பிரதிபலிக்கிறோம். அது நம் வாழ்க்கையில இப்போது இல்லாமல் போனாலும் அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் போது அவருடைய எண்ணங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைச்சு அவர் சொல்லி இருக்கிறாரோ, அவருடைய எண்ணத்தை தம்முடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லும் போது தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், இந்த உலகம் என்னை குறித்து என்ன நினைக்கிறது என்பது கவலை இல்லை. நான் கூட என்னை பத்தி தப்பா புரிஞ்சிருக்கலாம், என்னை பத்தி எனக்கு கூட நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அவன் பலவீனன்னு நினைச்சிருக்கிறான்னு சொல்ல, பராக்கிரமசாலி. அப்போ நான் கூட என்னை குறித்து பலவீனமா நினைச்சிருக்கலாம், நான் கூட என்னை குறித்து ஒன்னுத்துக்கு உதவ நினைச்சிருக்கலாம். ஆனா அது கூட முக்கியம் இல்லை. உலகம் என்ன சொல்றது அதுவும் முக்கியம் இல்லை. தேவன் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாவில வைத்து சொல்லும் போது தேவனுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். அது மாத்திரமல்ல, இந்த அறிக்கை நம்ம தேவனோடு இணைக்கிறது. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தை சொல்ல சொல்ல நம்ம என்ன ஆகிறோம்னா அந்த வார்த்தையோடு இணைக்கப்படுகிறோம். அந்த வார்த்தையோடு இணைந்து போகிறது தான் நம்முடைய ஆண்டவரோட இணைந்து போகிறது. ஹலோ, கடவுளுடைய வார்த்தையை இணையாதவன் கடவுளோடு இணையாதவன். ஹலோ, கவனிக்க நல்லா. கடவுளோட வார்த்தையோடு இசைந்து போகனால முடியலன்னா நீ கடவுளோட இணையல. கடவுளுடைய வார்த்தையை புரிஞ்சிக்க முடியலன்னா இன்னும் அவரோடு இணைந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமா சொல்ல சொல்ல நம்முடைய எண்ணங்கள் சிந்தையெல்லாம் அதோடு இணைந்து போகும்போது நம்ம கடவுளோடு இணைந்து போவதற்கு மிகவும் எளிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை உங்களுக்கு உதாரணமா காட்டி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல நான் சொல்ற வசனங்கள் மாத்திரம் வாசிங்க. 17ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அடுத்த 5வது வசனம் வாசிங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அப்புறம் 6வது வசனம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அதுல 15வது வசனம் வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அலையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். அப்புறம் 17 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நமக்கெல்லாம் ஆபிரகாமை பத்தி நல்லா தெரியும். அவன் 75 வயதாய் இருக்கும்போது அவனை அழைக்கிறார், வா எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு. கடவுளுடைய வார்த்தையை நம்பி அவனும் எல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு தேவன் காட்டும் தேசத்துக்கு வருகிறான். அந்த கடவுள் பேசின அந்த அந்த நேரம் அவனுடைய வயது சரியாக 75 வயது. 75 வயதுல அவன் 24 வருடங்கள் கடந்து 99 வயது உள்ளவனா மாறி இருக்கிறான். தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவே இல்லை. இன்னும் அங்க நிறைவேறவில்லை. அதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா, அவள் மனைவி ஆகார் என்ற ஒரு பெண்ணை அவனுக்கு 2ஆம் மனைவியாக கொடுத்து அவள் மூலமா ஒரு குழந்தையும் பிறந்தது. இப்போ பேசும்போது அவனுக்கு 99 வயதா இருக்கும்போது அந்த பையனுக்கு 13 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் பேசுறாரு. பேசும்போது அவன் வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. என்ன மாற்றம்னா, ஆபிராம் என்ற அந்த பேர்ல ஒரு சின்ன எழுத்தை மாத்தி ஆபிரகாம் பேரை மட்டும் மாத்தி வைக்கிறாரு. மாத்தி வச்சுட்டு அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, நீ ஜாதிகளின் தகப்பன். அதுக்கு மீனிங் ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன், ஜாதிகள் பல ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு அவர் சொல்லி அந்த ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை வச்சு இனிமேல் நீ இப்படிதான் அழைக்கப்படணும். என்ன பண்ணணும்? ஆபிரகாம் அழைக்கணும். இப்போ நம்ம கையில் இருக்கிற வேத புத்தகம் ஆபிரகாம் கையில இல்லை. ஹலோ, அவன் கையில இல்லை. யோசுவா கிட்ட சொல்லும் பொழுது கூட நியாயப்பிரமாண புத்தகம் இருந்தது. அதனால இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பாக என்னார். அதனால அப்போ இருக்கும்போது கொஞ்சம் வேதம் இருந்தது. ஆனா ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசும் எந்த விதமான வேத புத்தகம் கிடையாது. இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. அவனுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும்னா அவங்க விசுவாசத்தை இழந்து இருக்கிறான். அவரை நம்பிதான் இருந்தான். நடக்கல. இப்போ தன் மனைவி பார்த்த, இதுக்கு மேல என்ன பண்றது, சரி ஒரு வேலைக்காரியை கொடுத்து ஒரு குழந்தையை பெற்றுக்கலான்னு அந்த குழந்தைய அதுக்கும் ஒரு 13 வயசாயிடுச்சு. இப்போ 99 வயதாகுது. இப்போ ஆபிரகாமுக்கு கடவுளை நம்பி வந்த அவனுக்கு ஏதோ நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இப்போதைக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு நம்ம மூலமா பிறந்த குழந்தை இருக்குன்ற ஒரு மன திருப்திக்குள்ள வந்துட்டான். இன்னொன்று, அந்த கடவுள் தருவார் என்ற
விசுவாச இழந்ததை இங்க பார்க்க முடிகிறது. இழந்ததை 18ஆம் வசனம் வாசிங்க. அவன் என்ன சொல்றான்? இஸ்மவேல் உமக்கு முன்பாக ஆ. பிழைப்பானாக என்று ம். ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 17 வாசிங்க இதுல. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நகைத்து 100 வயதானவனுக்கு ஆ, பிள்ளை பிறக்குமோ? அப்போ அவனுக்கு சுத்தமா விசுவாசம் இல்லைன்னு நல்லா தெரியுது. அப்போது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து சிரிப்பு வந்துடுச்சு. சிரிப்பு அவனை குறிச்சு அவனும் சிரிக்கிறான். என்ன இந்த வயசுல வந்து குழந்தை பிறகுன்னு சொல்லுகிறாருன்ட்டு எல்லாமே போச்சு. ஏன்னா அந்த இஸ்மவேலை பிறக்கும் போது ஒருவேளை அவன் சரீரத்துக்கு கொஞ்சம் பலன் இருந்திருக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 99 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கே தெரியுது. அவனே சரீரத்தினுடைய காரியத்தை உணரும்போது குழந்தை பெற்றுவதற்கான நமக்கு எந்த விதமான சக்தி இல்லை என்பது அவனுக்கு நல்லா புரியுது. அதனால தான் எவ்வளோ நாள் போயிடுச்சு, நானும் ஒரு குழந்தை பெற்றுட்டேன், இப்போ வந்து குழந்தை பிறக்குன்னு சொல்லும்போது அவன் முகங்குப்புற விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சிரிக்க ஆமாம், உள்ளுக்குள்ளேயே அப்படியே மூஞ்ச மறிச்சிட்டு சிரிக்கிறான்னு தெரியல. அவன் உள்ளவே சிரிச்சுட்டே சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறான், இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறதான் கரெக்டாக இருந்தாலும் இஸ்மவேல் பிழைப்பானாக. அதெல்லாம் போகட்டும் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா? 100 வயசு ஆயிடுச்சு எனக்கு, இப்போ எனக்குன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவன் நல்லா இருக்கட்டும், அவன் வந்து அவனை ஆசீர்வதிங்கன்ற மாதிரி அவன் பேசுகிறான். அப்போது இங்கே பார்க்கும்போது விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற இந்த ஆபிரகாமுக்கு இங்கே விசுவாசம் இங்கே இல்லாததை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் முதல் வசனத்தில் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 5 இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். ஆமா, ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணி இனிமேல் என்ன பண்ண, எப்படி கூப்பிடணும்? எல்லாரும் ஆபிரகாம்னு கூப்பிடணும். ஏறக்குறைய இந்த ஆபிரகாம் வீட்டில் வேலை செஞ்சவங்க மட்டும் ஒரு ஏறக்குறைய 2000 பேர் இருப்பாங்களாம். யுத்த காலத்துக்கு போறவங்க மட்டும் ஒரு 300 பேருக்கு மேல இருக்கிறாங்க. சண்டை போடுற திடகாத்திரமா யுத்தம் பண்ணக்கூடிய நல்ல திடகாத்திரமா ஆட்களை மட்டும் 300க்கு மேல வச்சிருக்கான். மொத்தம் வேலைக்காரர்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஏறக்குறைய ஆபிரகாம வீட்டில் 2000 பேருக்கு மேல வேலை செய்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்ப 2000 பேரும் தினந்தோறும் இந்த ஆபிரகாம் என்ற பெயரை உச்சரிக்கிறார்கள், அந்த ஊரில் உச்சரிக்கிறார்கள். அந்த சுற்றி இருக்கிற அந்த பெரிய இடத்துல முற்றிலும் இந்த ஆபிரகாம் என்ற பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அதனால் என்ன நடக்கிறது? ஆபிரகாம் 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 என்று சொல்லும் பொழுது, சம்பளம் வாங்கிட்டியா? அந்த எஜமான் ஆபிரகாம். அந்த வீடு யாருது? எஜமான் ஆபிரகாம். இந்த ஆடுகள் யாருடையது? எஜமான் ஆபிரகாம். ஆபிரகாம பார்த்தீங்களா? ஆபிரகாம் பேசுனீங்களா? இந்த ஆபிரகாம் என்ற பெயர் அங்கே ஒரு சொல் ஒவ்வொரு நாளும் அநேகரால் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தை செயல்படுகிறது. ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன். இது யாருடையது? இந்த ஆடுகள் இந்த ஜாதிகளுடைய தகப்பனுடையது. இந்த வீடு யாருடையது? இது ஜாதிகளுடைய தகப்பனுடையது. இந்த வேலைக்காரர்கள் யாருடையவர்கள்? இந்த ஜாதிகளுடைய தகப்பனுடையது. இந்த ஜாதிகளுடைய தகப்பன், ஜாதிகள் தகப்பன் என்று பலரால் இங்கே அறிக்கை செய்யப்படுகிறது. அந்த அறிக்கையானது என்ன செய்கிறது? ஒரே வருடத்தில் 24 ஆண்டுகள் நடக்காத ஒரு அற்புதம் இந்த ஒரு சின்ன மாற்றத்தின் நிமித்தமாய் எல்லார் வாயிலும் சொல்ல வச்சு ஆண்டவர் பண்றார். ஒரே வருஷத்துல 99 வயதுல ஆண்டவர் பேசுறாரு. 100 வயதிலே குழந்தை பிறக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்து நடக்கல. கொஞ்சம் உங்க வாயை மாத்துறீங்க, சின்ன கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க. கடவுள் சொல்றது உங்க வாயில வச்சு பாருங்க. அந்த சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில பல ஆண்டுகள் எதிர்பார்த்த அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஆண்டவர் சின்ன விஷயம் தான். ஹலோ, பெரிய செங்கடை பழகிறதுக்கு என்ன பண்ணாரு? ஒரு கோலை நீட்டு பண்ணாரு இல்லையா? கோலை நீட்டுறது இதே, செங்கலை பழகிறது ஈஸியா? கோல் எவ்வளோ, எத்தனை கிலோ? 10 கிலோ இருக்குமா? அதிகபட்சமாக 5 கிலோ இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி தூக்கி நீட்டுறது யாரும் குழந்தையோட தூக்கி நீட்டும். அப்போ ரொம்ப ஈஸியான வேலை. கடல் பிளக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஆனால் மக்கள் மத்தியில் இவன் கோலை நீட்டி தான் கடல் பிளந்தது அப்படின்னு ஜனங்க நம்பணும்.
அப்போ இவங்க கடவுளோட நடக்கிற மனிதன் அப்படின்றத காட்டணும். அதனால தான் கோலை நீட்டுப்பா. நீ கோலை நீட்டாலும் கடலை என்னால பிறக்க முடியும். ஆனால் நீ ஏதாவது சின்னதா செய், பெருசா நான் செஞ்சுறேன். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தின் செயலை ஏதாவது ஒன்று சின்னதா பண்ணு. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று நம்பி நீ ஓரத்தை தொட்டாலே உனக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் வந்து கையை வச்சு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. உன் விசுவாசத்தினுடைய செயல்பாடு சின்ன ஒரு அசைவு கூட உன் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 24 வருஷம் காத்திருந்து நம்பிக்கை இழந்துட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏதோ ஒரு குழந்தை பெத்துக்கிட்டேன், இஸ்மவேல். அவன் பழைப்பானாக ஆண்டவரே. என்ன ஆண்டவரை இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்போ வந்து சொல்லிக்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இடம் உடல்லாம் செதெல்லாம் ஆடுது. நானே தடி வச்சுன்னு போயிட்டு இருக்கிறேன். இப்போ குழந்தை பெத்துக்கிறேன்னு சொன்னா இது என்ன? இது சிரிப்பா சிரிப்பு வருது, சிரிப்பா சிரிப்பு வருது. அது கேலியான ஒரு சிரிப்பு. அதை உண்மையான மகிழ்ச்சியை கர்த்தர் மாட்டுகிறார். ஹல்லேலூயா. நடக்காதது போல சிரித்தாய், நான் நடத்தி காட்டி உன்னை சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஈசாக்குன்னு பேரு சொன்னார். ஹல்லேலூயா. ஒரே வருஷங்க, 24 வருஷங்க, ஒரு வருஷங்க, ஒரு வருஷத்துல மாற்றம். அந்த ஊரையே சொல்ல வச்சார், ஆபிரகாம் ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன். வேலை செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வேலை செய்கிறது. எப்படி ஒரு வார்த்தை அந்த ஊர் ஜனங்களை சாகடித்ததோ, பாம்பு கடித்தா சாகம் என்ற தவறான நம்பிக்கை அநேகர் சாகடித்ததோ, அது போல அந்த ஊர்ல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் இந்த ஆபிரகாம் என்ற வார்த்தை பலரால தினந்தோறும் தினந்தோறும் இந்த ஒரு வருஷம் முழுவதும் திரும்ப திரும்ப ஜாதிகளின் தகப்பன், இவன் ஜாதிகளின் தகப்பன், இவன் ஜாதிகள் தகப்பன் சொல்லி சொல்லி அவனை ஜாதிகளின் தகப்பனாய் மாற்றினது. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நல்லவர்.